ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய கணவர் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு விரதம் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் கடந்த திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய அந்த தேதிகளில் சபரிமலையில் அதிக கூட்ட நெரிசல் இருக்கதாகவும் பக்தர்கள் கடும் அவதிப்படுறாங்க அப்படின்ற செய்திகளை ஊடகங்களில் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. ஏன்னா என்னுடைய கணவருக்கு நேற்று தான் இருமுடி கட்டுற தேதி. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். இவங்ககிட்ட நான் கேட்டப்போ, என்ன ஆனாலும் சரி, நான் போயிட்டு எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சரி, நான் போக தான் போகிறேன், ஐயப்பனை தரிசிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு என் கணவர் உறுதியாக இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு உள்ளூர ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருந்துச்சு, எப்படி போய் அவங்க சமாளிப்பாங்க அப்படின்ட்டு. நான் செவ்வாய்க்கிழமை முழுக்க வேண்டிகிட்டே தான் இருந்தேன். செவ்வாய், புதன் இந்த 2 தேதியிலையும் நானும் சரி, என் கணவரும் சரி, எங்களுக்காகன்னு இல்லை, அங்கே ஐயப்ப பக்தர்கள் எல்லோருமே ரொம்ப அவதிப்பட்டுட்ருக்காங்க. அது அப்படி இல்லாமல் சீக்கிரம் நிலைமை சீராகணும், இயல்பு நிலைக்கு திரும்பி வரணும் அப்படின்ட்டு நாங்கள் நல்லாவே ப்ரே பண்ணிக்கிட்டோம். நேற்று காலையில் என்னோடய கணவர் இருமுடி கட்டி பயணம் ஆரம்பித்தாங்க 8 மணிக்கு மேலே. அப்போது ஈவினிங் நிலக்கல் போய் சேர்ந்தாங்க. அங்கேருந்து பம்பைக்கு போகும்போது அந்த பஸ்ஸு பாருங்கள், நேற்றுக்கு முந்தின நாள் நாங்கள் நியூஸில் பார்க்கையில் அவ்வளோ ஒரு கூட்டம். நேற்று இவங்க போனதை எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸு. இது என்னன்னு சொல்கிறது, ஐயப்பனுடைய அற்புதம் தான் நாங்கள் நினைக்கிறோம். திரும்பி அவங்க பம்பைக்கு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கேருந்து நைட்டே மலை ஏறிட்டாங்க. அங்கே போய் கொஞ்சம் ஒரு 4 hours வெயிட் பண்ணி 3:30 மணிக்கு மேலே நெய் அபிஷேகம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எப்படியோ லைனில் அவங்க போயிட்டு இன்னொரு முறையும் ஐயப்பனை தரிசித்ததாக சொன்னாங்க. மொத்தம் 2 முறை ஐயப்பன் ஒரு திவ்ய தரிசனத்தை கொடுத்ததா அவங்க சொன்னாங்க. என் மாமா சொன்னப்பயே அவங்களோட அந்த ஒரு நிறைவு, ஆனந்தம் அதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது அனைத்து பக்தர்களுக்குமே அந்த கூட்டம் பிரச்சனை இல்லாமல் சரியாயிடுச்சு, இயல்பு நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்றதும், இவங்களும் போயிட்டு ஒரு நிறைவாக எப்பயும் போல் அவங்க எப்பயும் எப்படி போயிட்டு வருவாங்களோ அதே போல் எந்த ஒரு அவதிக்கும் உள்ளாகாமல் நிறைவாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு வரல. இப்போ தான் அவங்க நிலக்கல்ல கிளம்பியிருக்காங்க. இங்கே மதுரை வர எப்படியும் நைட் ஆகிடும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க எனக்கு அனுப்பின வீடியோஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் ஐயப்பன் பண்ண ஒரு அற்புதமாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல என்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். உங்களுக்கும் ஐயப்பன் பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு ஏதாவது அவர் அற்புதம் நடத்தியிருப்பார் இல்லையா, அது முடிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.